இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கொம்யூன் திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 28ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் செய்து மீன் அலங்காரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சுவாமி திருவீதியுலாவும் நடைபெற்று வந்தது. 9 நாட்கள் பிரம்மோற்சவ விழா நிறைவு பெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அம்மனுக்கு காலை பால், தயிர், பன்னீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மனின் திருத்தேர் வீதியுலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன், ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரை வடம் பிடித்தெழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். விழாவில் உபயதாரர்கள், மோகன், நடராஜன் குடும்பத்தினர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதிகளில் தேரிழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியர்கள் மற்றும் உபயதாரர்கள், திருக்காஞ்சி கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலயத்தின் ஆடிப்புறம் விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அருள்மிகு திருக்காமேஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா மற்றும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தேரை வடம் பிடித்தெழுத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் ஒன்று கூடி தேரை வடம் பிடித்தெழுத்தனர். தேரானது மாடவீதி வழியாக சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்து மீண்டும் சன்னதியை வந்தடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று காசிக்கு வீசம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்திலும் ஆடிப்புறத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தேரை வடம் பிடித்தெழுத்து துவக்கி வைத்தார். இதில் 100கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகளும் பொதுமக்களும் செய்திருந்தனர். ஹண்டர்ஸ் செஸ் அகாடமி சார்பில் செகண்ட் மெகா ரோலிங் டிராஃபி 2024 நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இதில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். மற்றும் இந்த போட்டியில் கடலூர், விழுப்புரம், காரைக்கால், திருச்சி போன்ற ஊர்களில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போட்டியில் மொத்தம் 8 சுற்றுகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் 10 வயது பிரிவினர், 15 வயது பிரிவினர், ஓபன் பிரிவினர் என்று 3 வகையாக தனித்தனியாக நடத்தப்பட்டது. இந்த போட்டியின் தொடக்க விழாவில் பள்ளியின் ஃபாதர் பாஸ்கர் ராஜ் அவர்கள் துவக்கி வைத்தார். மற்றும் பரிசளிப்பு விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பெத்த செமினார் பள்ளியின் தாளாளர் பாஸ்கர் ராஜ், ராமலிங்கம் எம்எல்ஏ போன்றவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அடுத்த சின்ன கோட்டகுப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பச்சை வாழி அம்மன் கோவிலில் ஆடி மாத தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். தீமிதி திருவிழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் உத்தரவேலு தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
திருமண மண்டபம் உரிமையாளர் நலசங்கம் சார்பாக முதல்வர் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. தலைவர் இசை கலைவன், துணைத் தலைவர்கள் PG மணி, கலைக்கோவன், பொதுச் செயலாளர் மோகன சுந்தரம், பொருளாளர் வண்ணாங்கட்டி, முன்னாள் தலைவர் ராஜேந்திரன், ரெசிடென்சி உரிமையாளர் ஞானமுத்து, வீரவேல் மற்றும் பலர் பங்கேற்றனர். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்து பல அசோசியேஷன்கள் நடத்தி வரும் பிரீமியர் லீக் போட்டிகள் இப்பொழுது புதுச்சேரி மண்ணிலும் நடைபெறவுள்ளது. ஒயிட் டவுன் ஜென்ட்ஸ், வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அக்காட் வாரியர்ஸ், காரைக்கால் நைட் ரைடர்ஸ், மாகே மெகலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், ஏனாம் ராயல்ஸ் என 6 அணிகள் பங்கு பெறுகின்றன. இந்த போட்டிகள் துத்திப்பட்டு சீக்கம் ஸ்டேடியத்தில் ஆகஸ்ட் 5 முதல் 23ஆம் தேதி வரை பகல் இரவு ஆட்டமாக மின்னொளியில் நடைபெறவுள்ளது. நேற்று 2:45 மணிக்கு நடைபெற்ற முதல் போட்டியில் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் அணியும் மாகே மெகலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற மாகே மெகலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி ஃபீல்டிங் செய்ய முடிவு செய்தது. முதலில் ஆடிய காரைக்கால் நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழந்து 140 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய மாகே மெகலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி 15.3 ஓவர்களில் 5 விக்கெட் இழந்து 141 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிரடியாக ஆடி 17 பந்துகளில் 40 ரன்கள் அடித்த மாகே மெகலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியின் ராகவன் ஆட்டநாயகன் விருது பெற்றார். நேற்றிரவு 7 மணிக்கு தொடங்கிய போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் ஃபீல்டிங் செய்ய முடிவு செய்தது. முதலில் ஆடிய ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணி 19 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளை இழந்து 131 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 12.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழந்து 134 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிரடியாக ஆடி 48 பந்துகளில் 51 ரன்கள் அடித்தார். மற்றொரு விளையாட்டு இந்திரஜித் குமார் தனது சிறப்பான பந்து வீச்சால் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்டநாயகன் விருதை தட்டி சென்றார். விருந்தினர்களாக போட்டி துவக்க விழாவில் VP ராமலிங்கம் MLA, மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி முன்னாள் கௌரவ செயலாளர் சந்திரன், காரைக்கால் மாவட்ட அணியின் முன்னாள் செயலாளர் கருப்பசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கிக் கொண்டார்கள். இன்று பிற்பகல் 2:45 மணிக்கு தொடங்க இருக்கும் போட்டியில் ஏனாம் ராயல்ஸ் அணியும் ஒயிட் டவுன் ஜென்ட்ஸ் அணியும் இன்று மோதிருக்கின்றது. 6:45க்கு தொடங்கும் போட்டியில் காரைக்கால் நைட் மற்றும் மோஹித் கிங்ஸ் அணியினர் விளையாடுகின்றனர். இந்த போட்டியை காண 3500க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் திரளாக வந்தனர். புதுச்சேரி வரலாற்றில் ஒரே இடத்தில் நடக்கும் விளையாட்டு போட்டியில் இத்தகைய ரசிகர்கள் திரளாக வருவது இதுவே முதல் முறையாகும். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தினக்கூலி மகளிர் நடத்துனர் மற்றும் ஒப்பந்த ஓட்டுநர் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நிலுவையில் உள்ள 91% TAY உடனடியாக வழங்கப்பட வேண்டும். விடுபட்ட MACB மற்றும் இதுவரையில் வழங்கப்படாமல் உள்ள 2வது MACBயை காலதாமதமின்றி வழங்க வேண்டும். 7வது ஊதிய உயர்வை மற்ற துறைகளில் அமல்படுத்தியது போன்று சாலை போக்குவரத்து கழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி PRTC கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நூறடி சாலை போக்குவரத்து துறை அலுவலகம் நுழைவாயின் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சக்தி சிவம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க போக்குவரத்து துறை கமிஷனர் சிவக்குமார் அவர்களிடம் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சமூக ஊடக மாநில தலைவர் மகேஷ் ரெட்டி அவர்கள் மற்றும் முன்னாள் இளைஞரணி தலைவர் சக்திவேல், முழுநேர ஊழியர் செல்வகுமரன், ரமணா மற்றும் சமூக ஊடக மாநில துணைத் தலைவர் தயா ஹரிகிருஷ்ணன், தகவல் தொழில்நுட்ப மாநில செயற்குழு உறுப்பினர் சார்லஸ் மனு அளித்த பொழுது புதுச்சேரி மாநிலம் மிக சிறந்த சுற்றுலா மற்றும் சிறந்த ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் திகழ்வதால்
இங்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. கடந்த நிதியாண்டு 2022-2023 வரை 16.3 லட்சம் உள்நாடு பயணிகள், 2.10 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளதாக புதுச்சேரி சுற்றுலாத்துறை தகவல் மூலம் தெரியவந்துள்ளது. வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு தகுந்த உள்ளூர் பொது போக்குவரத்தை விரிவுபடுத்தி சுற்றுலா பயணிகளின் வழித்தடத்தை கண்டறிந்து அவ்வழியிலும் போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும். குறிப்பாக வார இறுதி நாட்களில் வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் புதுச்சேரிக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பொது போக்குவரத்தினை பயன்படுத்த உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து வாகனங்களை அதிகப்படுத்த வேண்டும். பொது போக்குவரத்தில் பிஆர்டிசி பேருந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்க்கியூட் பஸ் எனப்படும் டூரிஸ்ட் ரூட் ஐடென்டிஃபிகேஷன் பர்மிட் வழங்குவதால் ஒரு டே பாஸ் மூலம் அதிக வருவாய் பெற முடியும். புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் பொது போக்குவரத்தை அரசு அதிகாரிகள், அரசு அலுவலகங்களில் பணிபுரிவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாரம் ஒருமுறை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு முன்னுதாரணமாக விளங்க வேண்டும். நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு கோரிக்கையும் வைக்க வேண்டும். மற்ற மாநிலங்களை விட நம் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டுமில்லாமல் பிஆர்டிசி பேருந்து மற்ற மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு இருக்கின்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த முறை புதுச்சேரிக்கு வந்தபொழுது பெஸ்ட் புதுச்சேரியாக உருவாக்க வேண்டும் என சொல்லியிருந்தார். அதில் எஸ், ஸ்பிரிச்சுவல் ஹப் என்பது ஆன்மீக சுற்றுலா மையமாகும். டி, டூரிஸ்ட் ஹப் என்பது சிறந்த சுற்றுலா மையமாகவும் செயல்பட வேண்டும் என கூறியிருந்தார். அதற்கு மிக சிறந்த வழி பொது போக்குவரத்து. பல வெளிநாடுகளில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்றனர். புதுச்சேரி போன்ற சிறிய மாநிலத்தில் அதிக அளவில் பயன்படுத்தினால் நம் மாநிலம் மிக அதிகப்படியான வருவாயை ஏற்படுத்தும். இதன் மூலமாக அதிகப்படியான வேலைவாய்ப்பும் உருவாகும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தெரிவித்தனர். புதுச்சேரி கதிர்காமம் எல்லை பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆண்டுதோறும் சிஎன்எஸ் குரூப் சார்பில் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற கூழ் வார்த்தல் நிகழ்ச்சியில் சிஎன்எஸ் குரூப் நிர்வாகியும் பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகருமான ஜெகதீஸ்வரன் மற்றும் சிஎன்எஸ் குரூப் செயலாளர் சந்தோஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சிஎன்எஸ் குரூப் நிர்வாகிகள் ஜெகதீஸ்வரன் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் சுவாமி பிரசாதங்களை வழங்கினார்கள். மேலும் கூழ்வார்த்தலை துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.